நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் பாரதி சொன்னதால தான் நான் இங்க வந்தேன். அவங்களுக்கு வந்து விக்னேஷ் சார் சொன்னாரா, நான் இதுவரைக்கும் அவர பார்த்தது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நவநீத சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல வந்து உட்காரும்போது, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். வரும்போது எனக்கான எதுவுமே எனக்கு இங்க இல்ல. அப்படிதான் வந்தேன். வரும்போது என்ன தோணுச்சுன்னா, வீட்ல சும்மா இருக்கோம். ஒண்ணும் கிடையாது. சார் ஃபர்ஸ்ட் வந்தோனே, "நீங்கலாம் எம்பிபிஎஸ்ன்னாரு." அப்பவே எனக்கு வந்து கொஞ்சம் என்னடா நம்ம ஒண்ணுமே இல்ல. நம்மள போய் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்கன்னு சொன்னா, வீட்ல போய் சொன்னேன். எங்களை எல்லாம் டாக்டர்ன்ட்டாங்க அப்படின்னா, எனக்கு ஒரே சந்தோஷம். எங்க வீட்ல சொன்னாங்க, "சரி ஓகே, ஏதோ பண்ற, நல்லபடியா பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. இங்க வந்தப்போ இங்க இருந்த சார், இவங்க பேர் தெரியல, மனோஜ் சார் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸும் ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. நான் இதுக்கு முன்னாடி யோகாலாம் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. ஆனால் இங்கே கிடைச்சது அதை விட ஜாஸ்தி சார் எனக்கு. எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் வந்து பாரதி. நான் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை முடிச்சுட்டு இப்போ டைமிங் வந்து வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கேன் மீன்ஸ் நான் வந்து டாக்டரேட் இன் பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பட் வந்து டைமிங் மை சுச்சுவேஷன் பெஸ்ட் ஆன் த ஃபேமிலி. நான் வந்து வீட்டில் இருக்கேன். அந்த டைமில் வந்துட்டு ஏதாவது ஒன்று ப்ராப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லாமல் போனங்காட்டிக்கு இந்த ப்ரானிக் ஹீலிங் இது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அந்த டாக்டர் விக்னேஷ் அப்படிங்கிறவர் தான் எனக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணார். மேபி இது ஃப்யூச்சரில் என்னோடய ஃப்யூச்சராக கூட இருக்கணும். நான் இன்னும் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ இன்னொரு லெவல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக நான் இதை வந்து பார்க்குறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அறிமுகப்படுத்தின விக்னேஷ்க்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்வேன். அதை சூப்பராக வழிநடத்தின சாருக்கு ரொம்ப வழிநடத்துறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சர்வீஸ்க்காக இது பண்ண நம்மளோட குருக்கும் அவரோட குருவுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் தானே. ஸோ நான் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங், எம்எஸ்சி, எம்எஸ்டபிள்யூ பண்ணியிருக்கேன். ஸோ எம்எஸ்சி இன் கவுன்சிலிங் சைக்காலஜி. ஸோ எனக்கு வந்து இந்த அலோபதிக்கான விஷயங்கள் தெரியும், தெரப்பிஸ் பற்றி ஐடியாஸ் இருக்குது. ஏன்னா நான் கவுன்சிலிங் சைக்காலஜி பண்ணதுனால எனக்கு ஐடியா இருக்குது. ஆனால் அது என்டையராக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதை பார்க்கும்போது இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது வந்து நார்மலாக அது வந்து ஒரு ஃபெய்த் மூலிமா இல்லை, அது வந்து ஒரு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மூலிமா, தெரப்பி மூலிமா தான் வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக டீல் பண்ணுவோம். சைக்காட்ரிஸ்ட்டும் அதே மாதிரி தான் தெரப்பிஸு சில செஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் வந்து இவ்வளோ நேச்சுரலாக நம்ம கையிலேயே நம்மளே ஹீல் பண்ணிக்கன்றது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து 2016 வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஆல்ரெடி என் கூட வந்து தான் கவுன்சிலிங் சைக்காலஜி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ப்ராணிக் ஹீலிங்ட்டு. ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி ஏதோ பேசிக்காக வேறு ஏதோ கோர்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது, யார் வேணாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருந்தால் போதும், அதுக்கான புரிதல் இருந்தால் போதும். ஸோ எனக்குலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டைலமாலே தான் இருந்தது. இதுதான் அதுதான்லாம் இல்லை. ஆனால் ரவீந்திரன் சார் வந்து ஒன்றுத்துக்கும் அந்த டைலமாலாம் கிளியர் பண்ணி இதுக்கு இதுன்ட்டு சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லா விஷயத்துக்கும் எனக்கு வந்து ஒரு 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 பாத்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சார் கொடுத்தாரு. ஒரு விஷயத்துக்கும் ஒரு வருஷமாக இருக்குது. அப்கமிங் நான் ஒரு அடுத்த மாதம் இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் இந்த லெவலுக்கு வந்து கண்டிப்பாக இதோட நிப்பாட்டெல்லாம் கிடையாது. இதை வந்து டெய்லி பண்ணுவேன். விஷயம் இதில் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக மூவ் பண்ணுவேன். தேங்க்யூ. பேர் விகாஸ். நான் வந்து ரீசெண்டாக இப்போ தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். நான் வந்து ஓகே, நான் வீட்டில் சும்மா நான் அப்ஸ்கில் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் கோர்ஸ் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட டொமைன் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 1 வீக் முன்னாடி தான் அப்பா சொன்னார், இந்த மாதிரி ப்ராணிக் ஹீலிங்னு ஒரு கிளாஸ் நடக்குது, நீ ஜஸ்ட் வந்து அட்டன் பண்ணிப்பாரு, உனக்கு ஒரு ரியலைசேஷன், ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே, எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து விருப்பம் இல்லை. நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து இல்லை, நம்ம எதுக்கு ப்ராணிக் ஹீலிங் நம்ம கற்றுக்க என்ன பண்ண போகிறோம், நமக்கும் அதுக்கு என்ன, நம்ம டொமைனுக்கும் அதுக்கும் இதே இல்லை, சம்மந்தமே இல்லை. சரி, நான் அப்படி தான் நினச்சேன். சரி ஓகே, இருந்தாலும் அப்பா கம்பல் பண்ணால் நான் வந்து அட்டன் பண்ணேன். ஓகே, அட்டன் பண்ணப்போ நேற்று உண்மையில ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு. இதை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே, இப்படி தான் இருக்கணும், ஒரு லைஃப்னா அந்த வாழ்க்கையை இப்படி தான் வாழணுங்கிற ஒரு வழிமுறையை, ஒரு நல்ல ஒரு வழிமுறைகள்
இப்படிலாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நிறைய வந்து கருத்து இல்லை பல இது வந்து சிந்தனைகளை இந்த கிளாஸ் மூலமாக எனக்கு நான் கிடைக்கிறேன். அவ்வளோதான்.